வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, இன்று டிசம்பர் 18. அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே இன்றைக்கு சிந்தனையாக தந்திருப்பது சிந்தாமணி. சிந்தாமணி என்று அவர் சொல்லும்போது சமஸ்கிருதத்திலே 3 சொற்கள் இருக்கின்றன: காமதேனு, கற்பகம், சிந்தாமணி என்று. இந்த 3 சொற்களுக்கும் நான் இவ்வாறு தமிழ்படுத்த முயல்கிறேன்: ஆசை மனம், உறுதி உள்ளம், சிதறா சிந்தை. ஆசை மனம் என்பது காமதேனு என்று சொல்லலாம். ஆசை மனம் என்பது எப்படி இயங்குகிறது என்றால், புலன் மயக்கத்தில் இயங்குகிறது. புலன் உணர்வுகளை, அதனுடைய ஆசைகளை தீர்ப்பதற்கான அந்த குறிக்கோளோடவே இயங்குகிற அந்த மனதின், ஆன்மாவின் நிலையை காமதேனு என்று சொல்கிறார்கள். ஆசை மனம் என்றும் சொல்லலாம். அதனால் விளைவது என்ன என்று அருள் தந்தை அவர்கள் பட்டியல் எடுக்கிறார். அதனால் பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் என்று 6 தீய குணங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அந்த செயல்பாடுகள் ஆன்மாவின் முதல் நிலையாகிய காமதேனு என்பது இருக்கிறது என்று அருள் தந்தை அவர்கள் கூறுவார்கள். அடுத்ததாக கற்பகம் என்று ஆன்மாவின் 2வது நிலையே அது உயர்கிறது. அது பயிற்சியின் மூலமாக உயர்கிறது. அந்த கற்பகம் என்பதை நான் தமிழ்படுத்தி சொன்னேன் அல்லவா, அது உறுதி உள்ளம். அந்த உறுதி உள்ளம் எப்படி என்றால், இந்த புலன் மயக்கத்திலிருந்து விடுபட்டு நல்லென செய்ய வேண்டும் என்கிற அந்த உறுதியோடு செயல்படுகிற அந்த ஆன்மாவின் 2வது நிலை கற்பகம் என்று சொல்லப்படுகிறது. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின் என்னும் வள்ளுவனின் குரலுக்கேற்ப அல்லவை தேய வேண்டும், அறம் பெருக வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு இயங்குகிற அந்த மனநிலைக்கு, அந்த ஆன்மாவின் நிலைக்கு, படிநிலைக்கு கற்பகம் என்று பெயர். அருள் தந்தை அவர்கள் இன்றைக்கு சிந்தனையாக நமக்கு தந்திருப்பது சிந்தாமணி. சிந்தாமணி என்பதை நான் தமிழ்படுத்தி எப்படி சொன்னேன்? சிதறா சிந்தை. அந்த சிதறா சிந்தை என்ன செய்யும் என்றால், ஒடுக்க நிலையிலே நின்று எந்த நிலையிலும் எந்த தவறும் இழைக்காமல் எப்போதும் இறைநிலையோடு ஒன்றிய அந்த நிலைக்கு மனதை படிநிலை, மனதின் ஆன்மாவின் படிநிலையை உயர்த்துகிற அந்த செயல்பாடு, அந்த நிலைக்கு சிந்தாமணி என்று அருள் தந்தை அவர்கள் பெயரிட்டு அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிந்தாமணி என்று சொல்லப்படுகிற அந்த சிதறா சிந்தையை எட்டுவதற்கு எப்படி முயற்சிக்க வேண்டும் என்றால், அதற்கு மிக முக்கியமாக உதவிகரமாக இருப்பது உளப்பயிற்சி என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அந்த உடற்பயிற்சியும் கூட நீங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். அதில் முதலாவதாக கான்சன்ட்ரேஷன் என்று சொல்வோம். கான்சன்ட்ரேஷன் என்பது ஓர்மை நிலை பயிற்சி, அதுதான் முதல் பயிற்சி. அதற்கடுத்து அடக்க நிலை பயிற்சி என்று சொல்கிறார்கள். அதனை ஆங்கிலத்திலே நாம் மெடிடேஷன் என்று சொல்கிறோம். அடக்க நிலை பயிற்சிக்கு அடுத்ததாக ஒடுக்க நிலை பயிற்சி, அதனை சமாதி என்று குறிப்பிடுகிறார்கள். இப்படி படிப்படியாக முளப்பயிற்சியின் மூலமாக மனதை முதலில் ஓர்மைப்படுத்தி, பிற்பாடு அதனை அடக்க நிலைக்கு உட்படுத்தி, பின்பு அதனை ஒடுக்க நிலைக்கு உள்நோக்கி செல்லும்போது மனம், ஆன்மா லயமாகிறது. அதுதான் ஆலயம் என்று அருள் தந்தை அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகிறார். அந்த ஆன்மா ஒன்றிய நிலை, லயமாகிய நிலை, ஆலய நிலை ஏற்பட்டு விடுமானால் அதுவே சிந்தாமணி என்று அருள் தந்தைகள் இன்றைக்கு சிந்தனையாக நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.